போதைப்பொருள் வழக்கில் ஜாஃபர் சாதிக்குடனான தொடர்பின் அடிப்படையில் திரைப்பட இயக்குநர் அமீரின் வீடு மற்றும் அலுவலகத்திலும் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். 2000 கோடி மதிப்பிலான இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஏற்கனவே முக்கிய நபராக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் உட்பட ஒரு 5 பேர் இந்த வழக்கில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட நிலையில இதில் இந்த போதைப் பொருள் மூலமாக கிடைத்த வருவாயை இவர்கள் சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள், சட்டவிரோதமாக முதலீடு செய்திருக்கிறார்கள் என்றதன் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை இது தொடர்பாக ஒரு வழக்கை பதிவு செய்தது. இந்த நிலையில அமலாக்கத்துறை அந்த வழக்கின் தொடர்ச்சியாக இன்று சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் ஒரு 35 இடங்கள்ல இந்த சோதனை மேற்கொள்கிறார்கள். குறிப்பாக சென்னை சாந்தோம் பகுதியில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கினுடைய வீடு 2 தினங்களுக்கு முன்புதான் நீதிமன்ற ஆணை பெற்று அந்த வீட்டை அவர்கள் திறந்திருந்த நிலையில தற்பொழுது துணை ராணுவம் பாதுகாப்புடன் இந்த சோதனையை அமலாக்கத்துறை மேற்கொண்டு வருகிறது. இந்த வழக்குல இயக்குனர் அமீர் அவருடைய அலுவலகம் தியாகராய நகர்ல இந்த அலுவலகத்திலும் தற்பொழுது சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினுடைய அழைப்பாணைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய போதைப் பொருள் தடுப்பு அலுவலகத்தில் அமீர் ஆஜராகி இருந்தார். அவர்களும் 10 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டது. ஜாஃபர் சாதிக் மற்றும் அமீர் ஆகிய இருவருக்குமே நீண்ட காலமாக அவர்களுக்கு வர்த்தக தொடர்பும் மற்றும் தனிப்பட்ட முறையில் அவர்கள் நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். அவருடைய திரைப்படங்கள்ல இவர் இயக்குனர் அமீர் தயாரித்த திரைப்படத்தை ஜாஃபர் சாதிக் தயாரித்திருக்கிறார். அவர் இருவருமே தொழில் பங்குதாரர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு சில நிறுவனங்களினுடைய தொழில் பங்குதாரராக அமீரும் இருக்கிறார். ஜாஃபர் சாதிக்கினுடைய தொழில் நிறுவனத்துல இப்படியான தொடர்புகள் இருப்பதனால இதன் மூலமாக ஈட்டப்பட்ட வருவாய் இயக்குனர் அமீரினுடைய நிறுவனத்திற்கும் சென்றதா என்பது தொடர்பாகத்தான் சோதனை. ஏற்கனவே அமலாக்கத்துறை தொடர்பான பல்வேறு ஆவணங்களை என்சிபி நடத்திய சோதனையில கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய பண பரிவர்த்தனை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்களுக்கு நடந்த பண பரிவர்த்தனை, அதே போல ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய மற்ற தொழில்கள், அவர்களில் யாரெல்லாம் பங்குதாரர்களாக முதலீட்டாளர்களாக இருக்கிறார்கள் என கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுடைய பட்டியலும் ஏற்கனவே அமலாக்கத்துறை தயாரித்து வைத்திருக்கிறது. இந்த நிலையில தான் இயக்குனர் அமீர் தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ராஜன் தெருவில் அவருடைய அலுவலகம் இருக்கிறது. அந்த அலுவலகத்தில் இந்த சோதனை நடக்கிறது. அவருடைய வீடு வலசரவாக்கத்தில் இருக்கிறது. அங்கும் அமலாக்கத்துறையினுடைய ஒரு குழு சென்று இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல சாந்தோம் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கினுடைய கொடுங்கையூர்ல சினிமா தொடர்புடைய நபர் ஒருவருடைய வீட்டில் சோதனை நடக்கிறது. புரஷவாக்கத்தில் தான் ஜாஃபர் சாதிக்கினுடைய பல்வேறு அலுவலகங்கள் ஒரே முகவரியில செயல்பட்டு வந்த அந்த அலுவலகம், அந்த அலுவலகத்திலும் இந்த சோதனை நடப்பதாக சொல்லப்படுகிறது. இவருடைய சகோதரர் உணவகம் நடத்தி வந்தார். அது தொடர்புடைய இடங்களிலும் இந்த சோதனை நடக்கிறது. இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு 5 நிறுவனங்கள், ஜாஃபர் சாதிக் 5 நிறுவனங்கள், அந்த 5 நிறுவனங்களுடைய பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஏற்கனவே என்சிபி சம்மன் அனுப்பி விசாரணை நடக்குது. அதில் இருவருக்கு சம்மன் அனுப்பி இருந்தது. இந்த நிலையில் அவர்களுடைய வீடுகளிலும் அமலாக்கத்துறை தற்பொழுது இந்த சோதனை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்றம், இதன் மூலமாக கிடைத்த வருவாய், குறிப்பாக என்சிபியினுடைய குற்றச்சாட்டு இதுல ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கும் மலேசியா போன்ற நாடுகளுக்கும் இவர் இங்கிருந்து போதைப் பொருளை கடத்தினா அது சர்வதேச போதைப் பொருட்களுடன் தொடர்பு இருக்கக்கூடிய நபர் என்று தெரிவித்திருந்தனர். அதன் மூலமாக கடந்த சில வருடங்களாக ஈட்டிய வருவாய் என்னென்ன முதலீடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகத்தான் அமலாக்கத்துறை இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறது.